Welcome to our channel. யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பாவற்காய் ஃப்ரை வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுல வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாவே ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதோட சத்துக்கள் வந்து நமக்கு டைரக்டா கிடைக்கிற மாதிரி இல்ல வந்து நல்லா அவிச்சு தண்ணி இருக்காம அப்படி டைரக்டா வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஆயில் கம்மியா ஊத்தியே இது வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டா எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கூட வந்து கடுகு உளுத்தம் பருப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் பாவக்காய் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இப்படி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டதும் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பாவக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இது பாவக்காய் கூட சேர்ந்து வதங்கும் போது கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கிட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாவக்காய் வந்து நம்ம டேரெக்டாக தான் ஃப்ரை பண்ணுறோம். தண்ணி வடிச்சிட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணல. இப்படி பண்ணும்போது நமக்கு இதோட சத்து வந்து ஃபுல்லாகவே வந்து கிடைக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதை வந்து ஒரு தட்டு போட்டு முடிக்கலாம். இது வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டு நல்லா எடுத்துக்கலாம். நடுவில் எடுத்து பார்த்துக்கோங்க கருகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு. கொஞ்சம் பரட்டி கூட விட்டுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்க. இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா சிம்லேயே வச்சது வந்து நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி எதுவுமே வந்து நான் ஆட் பண்ணலை. சிம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்க. அப்பப்போ வந்து நல்லா வெந்திருக்கான்னு மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க கருகாத மாதிரி. இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப மொறுன்னு வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து இது கூட எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு ஆயிடும். ஆனால் அதில் வந்து அந்த அளவுக்கு சத்து இருக்காது. அதனால மேக்ஸிமம் இப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒன்றும் கசப்பும் தெரியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குற ரொம்ப கசப்பு அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வந்து நார்மல் சர்க்கரையோ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப வந்து கசப்பு தெரியாது. நான் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போடக்கூடாதுங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இறக்கிடலாம். இப்போ பாகற்காய் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாவற்காயோட சத்து வந்து நமக்கு டைரெக்டாகவே வந்து கிடைக்கும். தண்ணியை வந்து நம்ம வடிச்சிட்டு அப்படி பண்ணாமல் டைரெக்டாகவே பண்ணதுனால இதோட சத்துக்கள் வந்து நமக்கு ரொம்ப டைரெக்டாகவே கிடைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட், வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சத்தானது. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே வந்து இது ரொம்ப பிடிக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.